கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பு. ஹெலிகாப்டரில் வந்திறங்கி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ மேற்கொண்ட நிலையில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் தரிசனம் செய்த பிரதமர் மோடிக்கு வேத மந்திரங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதை. பிரகதீஸ்வரருக்கு தீபாராதனை காட்டி மனமுருக வழிபட்ட பிரதமர். போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி. பிரதமர் முன்பு திருமுறை மற்றும் திருப்புகழ் பாடிய 40 ஓதுவார்கள். பக்தி பரவசத்துடன் மெய்மறந்து கேட்டு ரசித்த பிரதமர் மோடி. திருவாசகத்திற்கு புதிய இசையமைத்து முப்பெரும் விழாவில் அரங்கேற்றிய இளையராஜா. மெய் சிலிர்த்து போன பிரதமர் மோடி. இசையமைப்பாளர் இளையராஜா குழுவினர் பாடிய நான் கடவுள் படத்தின் பாடலை கேட்டு மனமுருகிய பிரதமர் மோடி எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டு. சோழர்களின் பெருமை கூறும் புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் மோடி தமிழர்களின் வரலாறுகளை ஆர்வமுடன் கேட்டறிந்தார். ராஜேந்திர சோழனின் நினைவாக அவரது உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டார் பிரதமர் மோடி. சாகித்ய அகாடமி புதுப்பித்துள்ள தேவாரம் பற்றிய புத்தகமும் வெளியீடு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பொற்கரங்களால் இந்த நாணயம் இப்பொழுது வெளியிடப்பட இருக்கின்றது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் நற்கரங்களால் இந்த திருவாசகம் இப்பொழுது வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. इस देश की और तमिल विरासत का ये सुंदर संकलन है. ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் வணக்கம் சோழ மண்டலம் என தமிழில் உரையை தொடங்கிய பிரதமர் மோடி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்ற திருவாசக பாடலை பாடி பரவசம். வணக்கம் சோழ மண்டலம், நம சிவாய் வாழ்தா நாதன் தாள் வாழ்தா இமை பொழுதம் ஏன நெஞ்சில் நிங்காதான் தாழ் வாழ்தா. பாரத நாட்டின் வளர்ச்சிக்காக சிவனிடம் வேண்டுதலை முன்வைத்ததாக பிரதமர் மோடி பேச்சு. 1000 ஆண்டுகளை நிறைவு செய்த பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் தரிசனம் செய்த பெரும் பேறு கிடைத்துவிட்டதாகவும் நிகழ்ச்சி. ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இந்தியாவின் அடையாளங்கள் என பிரதமர் மோடி புகழாரம். சோழர்களின் சாதனைகள் பாரத நாட்டின் பலத்திற்கு எடுத்துக்காட்டு என்றும் உரை.
இன்றைய இந்திய ஜனநாயகத்தின் பிறப்பிடமாய் சோழர்களின் குடவோலை முறை திகழ்ந்தது. சோழர்களின் காலகட்டம் இந்தியர்களின் பொற்காலம் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். பிரிட்டனுக்கு சோழராட்சி முன்னோடி எனவும் புகழாரம். காவிரி மண்ணில் கங்கைக்கு திருவிழா எடுத்தவர் ராஜேந்திர சோழன் என பிரதமர் மோடி பேச்சு. மீண்டும் ஒருமுறை கங்கையிலிருந்து புனித நீரை கொண்டு வந்ததில் தனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்றும் உற்சாகம். நாடாளுமன்றத்தில் தமிழ் பாரம்பரியத்தின் செங்கோல் நிறுவ படத்தை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் மோடி தன் சிந்தையில் நினைத்தாலும் பெருமிதத்தில் பொங்கும் நெஞ்சம் என நெகிழ்ந்து உரை. செம்மொழி தமிழின் மகத்துவமும் இலக்கியமும் புதிய யுகத்திற்கு பாதை வகுத்தது என பிரதமர் மோடி பேச்சு. இன்றைய இந்தியா வளர்ச்சியும் மரபும் என்ற பாதையை நோக்கி பயணித்து வருவதாகவும் உறுதி. சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய இடத்திற்கு சிவசக்தி புள்ளி என பெயரிட்டுள்ளோம். பூமியை தாண்டி சிவனின் பெயர் புகழ் பெற்றுள்ளது என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் வலிமையை பறைசாற்றியது என பிரதமர் மோடி உரை. ரோட் ஷோவில் அனைவரின் மந்திர ஒலியாக ஆபரேஷன் சிந்தூர் ஒலித்ததாகவும் நெகிழ்ச்சி. வரும் காலங்களில் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனுக்கு பிரம்மாண்ட சிலை நிறுவப்படும். முப்பெரும் விழாவில் பிரதமர் மோடி அறிவிப்பு. தமிழரின் பாரம்பரியமான செங்கோலை நாடாளுமன்றத்தில் நிறுவியவர் பிரதமர் மோடி என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு. தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியத்தை உலகம் முழுக்க கொண்டு சென்றவர் என்றும் பெருமிதம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற விழா நிறைவு பெற்ற நிலையில் ஹெலிகாப்டரில் புறப்பட்டார் பிரதமர் மோடி. திருச்சி விமான நிலையத்திலிருந்து டெல்லி திரும்புகிறார். பிரதமர் மோடி பங்கேற்ற ஆடி திருவாதிரை விழா மேடையில் விசிக தலைவர் திருமாவளவன் பங்கேற்பு. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சிவசங்கர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடி வருகையையொட்டி கங்கை கொண்ட சோழபுரத்தில் மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ஜோஷி நிர்மல்குமார் தலைமையில் பலத்த பாதுகாப்பு. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் உள்ளிட்ட 22 மாவட்டங்களை சேர்ந்த 3000 போலீசார் பாதுகாப்பு பணி. தமிழ்நாட்டின் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை நிறைவேற்ற கோரி பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் மனு. சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் 2151 கோடி நிதியை விடுவிக்கவும், ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்தவும் கோரிக்கை. தமிழக மாணவர்கள் கல்வி நிதி, ஏழை நடுத்தர மக்களுக்கான ரயில் திட்டங்களை வலியுறுத்தி பிரதமரிடம் மனு அளித்துள்ளோம். மக்கள் உணர்வுகளுக்கும் மாநில வளர்ச்சிக்கும் மதிப்பளித்து உரிய தீர்வினை பிரதமர் வழங்குவார் என நம்புவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு. பிரதமர் மோடிக்கு எதிராக அவர் செல்லும் மாவட்டங்களில் காங்கிரஸ் தலைவர்கள் தலைமையில் கருப்பு கொடி போராட்டம். தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை மறுத்து உரிமைகளுக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை 6:15 மணிக்கு மருத்துவமனையில் வீடு திரும்புகிறார். உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 21ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை நிறைவு. தைலாபுரம் தோட்டத்தில் போர்ட் ஃபார்வர்டிங் மெத்தட் மூலம் பாமக நிறுவனர் ராமதாஸின் செல்போன் ஹேக் செய்யப்பட்டதாக தகவல். சைபர் கிரைம் காவல்துறை உயர் அதிகாரிகளின் அறிவுரைப்படி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு. பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியே வந்துவிட்டால் நிம்மதி என கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் பன்ருட்டி ராமச்சந்திரன் பரபரப்பு பேட்டி.
விஜய் ஓபிஎஸ் சேர்ந்தால் அரசியலை நடத்த முடியும் எனவும் கருத்து கூறியுள்ள நிலையில் முழு பேட்டி இன்று இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பு. சென்னை நீலாங்கரையில் உள்ள தவேக தலைவர் விஜய் வீட்டில் வெடிகுண்டு மிரட்டல். முதல்வர் ஸ்டாலின் மற்றும் விஜய் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது ஒரே நபரா என போலீசார் விசாரணை. மதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்த மல்லை சத்யா. உண்ணாவிரதம் உடல் நலத்திற்கு நல்லது, இருக்க சொல்லுங்கள் என துரை வைகோ விமர்சனம். உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வார் மானசா தேவி கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழப்பு. மூச்சு திணறல் ஏற்பட்ட குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட பலருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. ஹரித்வார் கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவு. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அறிவிப்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நேரில் ஆறுதல். நோய்வாய்ப்பட்டு சிரமப்படும் தெரு நாய்கள் கருணை கொலை செய்ய தமிழக அரசு அனுமதி. மருத்துவர்கள் மூலம் கருணை கொலை செய்யப்பட வேண்டும் என கால்நடைத்துறை அரசாணை. கேரள மாநிலம் மூணாறில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சோகம். மண்ணுக்குள் புதைந்த மேலும் ஒருவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. மேட்டூர் அணையிலிருந்து 1 லட்சம் கன அடி வரை தண்ணீர் திறக்கப்படும் என அறிவிப்பு. டெல்டா மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு தமிழக நீர்வளத்துறை வெள்ள அபாய எச்சரிக்கை. மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அரக்கோணத்திலிருந்து 60 பேர் கொண்ட 2 தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் திருச்சி மற்றும் ஈரோடு விரைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை குறைந்ததால் குற்றால அருவிகளில் 8 நாட்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி. விடுமுறை தினத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ச்சி. ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு 28,000 கன அடியிலிருந்து 70,000 கன அடியாக உயர்வு. காவிரி கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்க தடை. பவானி சாகர் அணை நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் பவானி ஆற்றில் 20,000 கன அடி உபரி நீர் திறப்பு. பவானி ஆற்றங்கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை. அம்பை அருகே பழைய பட்டவராயன் கோவில் திருவிழாவுக்கு சென்ற பக்தர்கள் தாமிரபரணி ஆற்று வெள்ளப்பெருக்கில் சிக்கியதால் பரபரப்பு. கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட வனத்துறையினர். முழு கொள்ளளவை நெருங்கி வரும் பொள்ளாச்சி ஆழியார் அணை. 11 மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீர்.
உதகை அருகே உள்ள அவலாஞ்சி அணை நிரம்பியதை அடுத்து வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீர் திறப்பு. ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தல். ஓசூர் அருகே அண்ணன் குழந்தைகளை இரும்பு கம்பியால் கொடூரமாக அடித்துக் கொன்ற மனநலம் பாதிக்கப்பட்ட தம்பி. 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் ஒரு சிறுவனுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. அரக்கோணம் அருகே ஓடும் ரயிலில் பெண்ணை கத்தியால் தாக்கி 14 சவரன் நகை பறிப்பு. போலீஸ் துரத்திய நிலையில் ரயிலிலிருந்து இறங்கி ஏரியில் குதித்து தப்பிய திருடன். சென்னையில் பைக் ரேஸ் நடத்தப் போவதாக இன்ஸ்டாகிராம் மூலம் அறிவித்த இளைஞர்கள். வியாசர்பாடி 1000 விளக்கு பகுதி இளைஞர்கள் இடையே இரவு நேரத்தில் ரேஸ் நடைபெறவுள்ளதாக தகவல். சென்னை முத்தையால்பேட்டையில் 5 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற 3 பேர் கைது. மளிகை பொருட்களில் மறைத்து வைத்து வெளிநாடுகளுக்கு கடத்தி வந்தது அம்பலம். சென்னையில் பள்ளி, கல்லூரி அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்க நடவடிக்கை. சோதனையை தீவிரப்படுத்தியுள்ள காவல்துறை. சென்னை புறநகர் பகுதிகளான கூடுவாஞ்சேரி, பொத்தேரி உள்ளிட்ட இடங்களில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் அதிரடி சோதனை. அடுக்குமாடி குடியிருப்பில் போதை மாத்திரைகளை பயன்படுத்திய 2 பேர் கைது. கள்ளக்குறிச்சி அருகே அடுத்தடுத்து 6 வீடுகளில் நகை, பணம் கொள்ளை. பூட்டை உடைக்காமல் கட்டிங் இயந்திரத்தால் கதவை திறந்து திருடிய இளைஞர் கைது. ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்டாவை 2வது திருமணம் செய்து கொண்ட பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ். ஜாய் கிறிஸ்டல்டா 6 மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் இன்ஸ்டாவில் புகைப்படம் வெளியிட்டு மகிழ்ச்சி. விடுமுறை நாள் என்பதால் திருச்செந்தூர் கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். கடலில் புனித நீராடி 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். வார விடுமுறை காரணமாக திருவண்ணாமலை கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். விண்வெளி பயணத்தை சுபான்ஷு சுக்லா வெற்றிகரமாக முடித்து திரும்பியிருப்பதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். யுனெஸ்கோ பாரம்பரிய நினைவு சின்னமாக செஞ்சி கோட்டை அறிவிக்கப்பட்டிருப்பதற்கும் வாழ்த்து. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் நீரில் மூழ்கின. திருப்பதி திருமலை குடியிருப்பு பகுதி அருகே சுற்றித் திரிந்த சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சம். உடனடியாக கூண்டுகளை வைத்து பிடிக்குமாறு கோரிக்கை. அமெரிக்காவின் கொலரடோ மாகாணத்தில் பயணிகள் விமானத்தில் தீப்பிடித்ததால் பரபரப்பு. விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டு பயணிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. மான்செஸ்டரில் இங்கிலாந்து இந்தியா நடைபெற்று வரும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 5ஆம் நாள் ஆட்டம் தொடக்கம். வெற்றி பெறப்போவது யார் என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு.